Hello friends, welcome to Tash Beauty Recipe. இன்னைக்கு நம்ம பியூட்டி சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா நம்மளோட தலைமுடி பிரச்சனையை சரி செஞ்சு நம்மளோட தலைமுடியை ஆரோக்கியமாகவும் நல்லா அடர்த்தியாகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் மாற்றக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த ரெமெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இதை பயன்படுத்தலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அப்புறம் வெந்தயம், இந்த மூணே பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த ரெமெடி பண்ண போகிறோம். இதை நாம் ஒரு ஹேர் ஸ்பா மாதிரி தான் பண்ண போகிறோம். செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் பார்த்திங்கன்னா நம்மளோட முடி உதிர்வை கட்டுப்படுத்தி நம்மளோட முடியை நல்லா அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பார்த்திங்கன்னா கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த செம்பருத்தி கூட நம்ம வெந்தயமும் சேர்த்துக்க போகிறோம். வெந்தயத்தை பற்றி சொல்லவே வேணாம். நம்மளோட ஹேரை நல்லா நீட்டாக வச்சுருக்கும். நம்ம உடம்புல உள்ள சூட்டால் நம்மளோட தலைமுடி உதிர்ந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொடுகு பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் வெந்தயம் நல்லா ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இப்படியே சேர்க்கனாலும் சேர்க்கலாம், அப்படி இல்லைனா முதல் நாள் நைட்டே கூட ஊற வச்சு கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஹேர் ஸ்பா பண்ணுறதுக்கு ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற செம்பருத்தி இலைகளை சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 10 இலைகள் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 10 இலைகளையுமே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த செம்பருத்தி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணீர் வைக்கணும். நான் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வைக்கிறேன். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சாலே போதும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு தண்ணீர் பாதியாக வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது வரைக்கும் இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதை வேற ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஹேர் ஸ்பா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ டேரெக்டாக தலையில் அப்ளை பண்ணலாம். இதில் நாம் சேர்த்துருக்கிற செம்பருத்தியில் உள்ள அமினோ அமிலம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா சாஃப்டாகவும் வச்சுருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கல்ஃபில் நல்லா ஹேர்லலாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்பா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது மைல்டாக ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்புவோ சீயக்காயோ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதையே யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட ஹேர் ட்ரையாக தான் இருக்குது, ஆயில் அப்ளை பண்ணலை அப்படின்னா இந்த ஸ்பா யூஸ் பண்ணி 20 நிமிஷம் கழித்து வெறும் தண்ணீர் மட்டும் வச்சு உங்களோட ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் இந்த ஸ்பாவை வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக நீங்கள் இதை யூஸ் பண்ணத்தான் உங்களோட முடி உதிர்ந்த இடத்துலலாம் புதுசாக முடி வளர ஆரம்பிக்கும். உங்களோட தலைமுடி உதிர்வு பிரச்சனையை உடனடியாக ஸ்டாப் பண்ணி உங்களோட ஹேரை நல்லா அடர்த்தியாக வளர வைக்கக்கூடிய இந்த ஸ்பாவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.